நிகழ்நேயர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு வாழ்க்கையில எல்லாருக்கும் ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னு சொன்னாக்கா, தலை உள்ள மூளை இருக்கோ இல்லையா, தலைக்கு மேல முடி இருக்கணும். இந்த முடியை பாத்தீங்கன்னு சொன்னாக்கா பராமரிக்கிறது ரொம்ப பெரிய விஷயம். அதுலயும் பாத்தீங்கன்னு சொன்னாக்கா இந்த முடி இல்லாதவங்களுக்கு தைலம், அமேசான் காடுகள் இங்க இருக்கு பாருங்க. அங்க இருந்தெல்லாம் கொண்டு நல்லவோ பண்றானுங்க. முடி வளருதா வளருதா அப்படின்னு. முடி வளர்றதுக்கு ஈஸியான வழி என்ன, அதுவும் வழுக்க மண்டையில முடி வளர்றதுக்கு ஈஸியான வழி என்ன அப்படின்றத நாம இன்னைக்கு பார்க்க போறோம். நம்ம பாத்தீங்கன்னா அமேசான் காடு, ஆப்பிரிக்கா காடு எங்கேயுமே போக வேண்டாங்க. நம்ம வீட்லயே இதற்குண்டான மருந்துகளை நாம வச்சுட்டு நம்ம அதை பயன்படுத்தாம இருக்கோம் அப்படின்றதுதான் ரொம்ப ரொம்ப வருத்தமான ஒரு விஷயம். இந்த தமிழ் மருத்துவத்துல பாத்தீங்கன்னா இல்லாத மருந்தே கிடையாது. எந்த ஒரு நோயா இருந்தாலும் நம்ம பயன்படுத்துற சாதாரணமான சமையல் சமையல் பதார்த்தங்கள் அதுலயே எல்லாமே இருக்கு. இது நமக்கு தெரியல அப்படின்றது ரொம்ப வருத்தமான ஒரு விஷயம். முதல்ல இந்த முடி கொட்டுறதுக்கு என்ன காரணம் அப்படின்ற ஒரு விஷயம் இருக்கு. கல்யாணம் ஆனவங்களுக்கு பெரும்பாலும் மண்டையில முடி இருக்காது, அது வேற விஷயம். இருந்தாலும் ஏன் முடி கொட்டுது அப்படின்னா ஹீட். உடம்பு பாத்தீங்கன்னா ரொம்ப சூடு இருக்கவங்களுக்கு முடி சீக்கிரம் கொட்டி போயிடும். அதிகமா தொப்பி போட்டுட்டு இருக்கவங்களுக்கு முடி கொட்டிடும். இந்த மாதிரி பித்தம் அதிகமாக உள்ளவங்களுக்கு கூட இந்த முடி கொட்டுறதுக்கு நிறைய வாய்ப்புகள்லாம் இருக்கு. அதே மாதிரி இந்த முடியை பராமரிக்காதவங்களுக்கும் முடி கொட்டுறதுக்கு உண்டான நிறைய விஷயங்கள் இருக்கு. முடியை எப்படி பராமரிக்கணும், அதாவது விஷயங்க, நம்ம உடம்புல உடல் நோய் இல்லாம நம்ம சீரா இருக்கணும்னா முதல்ல வாரத்துல ஒரு முறை குளிக்கணும், எண்ணெய் தேய்ச்சி. சில பேர் வாரத்துல ஒரு முறை தான் குளிக்கிறாங்க. ஆனா வாரத்துல ஒரு முறை எண்ணெய் தேய்த்து நல்லெண்ணெய் தேய்த்து குளிக்கிறது. அந்த காலத்துல எல்லாம் பாத்தீங்கன்னு சொன்னாக்க சனி நீராடும்பாங்க. வாரத்துல ஒரு நாள் சனிக்கிழமை வச்சுன்னு சொன்னாக்க ஒரு நாள் நல்லெண்ணெய் வச்சு நல்ல வெயில்ல நின்று அதுக்கப்புறமா குளிப்பாங்க. அப்ப என்ன ஆகும்னா நம்ம கண்களுக்கு நல்லது. தலைக்கு எண்ணெய் வச்சா கண்ணுக்கு நல்லது, கண்ணு குளிர்ச்சி, கண் பார்வை நீண்ட நாள் பிரச்சனை இல்லாம இருக்கும். நீண்ட நாள் கண் பார்வை தெரியும். ஆனா இன்னைக்கெல்லாம் 18 வயசு 16 வயசு 10 8 வயசு 6 வயசுலயே கண்ணாடி போட ஆரம்பிச்சிடுறாங்க. அதுக்கும் காரணம் சூடு. அது மாத்திரம் இல்லைன்னா அது பாத்தீங்கன்னா இந்த டிஸ்பிளே, எப்ப பார்த்தாலும் மொபைல நோண்டிட்டே இருந்தோம்னு சொன்னாக்கா சீக்கிரமா கண் பார்வை போயிடும். அதுக்கும் சூட்டுக்கும் சம்மந்தம் கிடையாது. இப்ப பாத்தீங்கன்னு சொன்னாக்கா இந்த முடி வளர்றதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னு கேட்டா, சீரகம் கேள்விப்பட்டிருக்கீங்க. இந்த சீரகம் உள்ளுக்கு மாத்திரமே நம்ம பயன்படுத்துறது கிடையாது. சீரகம் வயிற்றுக்குள்ள இருக்க அத்தனை உறுப்புகளையும் சீர்படுத்துவது சீரகம். ஆனா இந்த சீரகம் நம்ம உடம்புக்கு மேலையும் வேலை செய்யும். எப்படின்னு கேட்டீங்கன்னா, நல்லா ஒரு 50 கிராம் சீரகம். சீரகம் அப்படின்னு சொல்லும்போது இதுல இன்னொரு விஷயம் என்னன்னா, இந்த சீரகத்தை பெரும்பாலும் கடைகள்ல பதப்படுத்தி தான் வியாபாரம் பண்றாங்க. சீரகத்தை எதுக்காக பதப்படுத்தணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, சீரகம் ஒரு ஈரத்தன்மை கொண்ட ஒரு உணவு. சோ இந்த ஈரத்தன்மை இருக்கும்போது என்ன ஆகும்னா, நம்ம ஒரு சீரகத்தை கவுட் பண்ணியோ ஏதாவது ஒன்று வச்சோம்னு சொன்னாக்கா சீக்கிரமா அது மாதிரி வெள்ளை பூஞ்சார் மாதிரி பூத்து சீரகம் வீணா போயிடும். அதனால என்ன பண்ணுவாங்கன்னா, இந்த சீரகம் ஒரு கெமிக்கல் வாஷ் மாதிரி பண்ணுவாங்க. பண்ணி இந்த சீரகத்தை காய வச்சாக்க இந்த சீரகம் கெட்டு போகாது. ஆனா அதுல உள்ள மருத்துவத்தன்மை குறைஞ்சிடும். சோ இந்த கெமிக்கல் வாஷ் சீரகம் தான் பெரும்பாலும் நாட்டு மருந்து எல்லா கடைகளையும் கிடைக்கும். நீங்க இந்த மருந்து நீங்க பெரும்பாலும் சீரகம் வாங்கி பயன்படுத்துறதுனால நாட்டு மருந்து கடைகள்ல நீங்க போய் சீரகம் வாங்கினீங்கன்னா அந்த சீரகம் நல்ல சுத்தமா இருக்கும். இந்த சீரகத்தை வாங்கி என்ன பண்ணுங்க, 24 மணி நேரம் அதை ஊற வச்சிருங்க. 24 மணி நேரம் ஊற வச்சுட்டு அந்த சீரக தண்ணிய வேஸ்ட் பண்ண வேண்டாம். அந்த சீரக தண்ணியை எடுத்து நம்ம பாத்தீங்கன்னா உள்ளுக்கு குடிச்சிடலாம். உடம்புக்கு நல்லது, ஒரு அற்புதமான ஒரு மருந்து. இன்னைக்கு பாருங்க, கேரளால இருக்கவங்க எல்லாம் நிறைய முடி நீளமா இருப்பாங்க. அங்க பெண்களுக்கு எல்லாம் அதுக்கு என்ன காரணம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, அவங்க பயன்படுத்துறது தேங்காய் எண்ணெயும் சீரக வாட்டர், பெரும்பாலும் ஜீரா வாட்டர்னு சொல்லிட்டு. நீங்க கேரளால எந்த வீட்டுக்கு போனாலும் அவங்க காலையிலேயே ஒரு பாத்திரத்துல சீரக தண்ணியை போட்டு கொதிக்க வச்சு பெருசா இது ஒரு பாத்திரத்தை ஊற்றி வச்சுப்பாங்க. அந்த சீரக தண்ணியை தான் அவங்க நாள் முழுவதுமே குடிப்பாங்க. ஆனா நம்ம ஆளுங்க ஒரு சீரக தண்ணி குடினா சளி பிடிச்சுக்கும்பா சீரகம் குடிச்சா அப்படின்னு சொல்லுவாங்க. அதனால நம்ம சளி பிடிச்சுக்குன்ற காரணம் காட்டிதான் நிறைய பேர் நம்ம ஊர்ல சீரக தண்ணி குடிக்கிறது இல்லை. ஆனா கேரளால குளிர் ஊர்லயே சீரக தண்ணி தான் குடிக்கிறாங்கன்றது நம்ம யோசிக்க வேண்டிய ஒரு விஷயம்.
அதனால வந்து பாத்தீங்கன்னா இந்த சீரகத்தை ஊற வச்சு அந்த சீரக தண்ணி வச்சிடலாம். அந்த சீரகத்தை வந்து பாத்தீங்கன்னா நம்ம என்ன பண்ணணும்னா முளை கட்டணும். வழக்கமா வந்து பாத்தீங்கன்னா நம்ம இந்த பயிரெல்லாம் வந்து முளை கட்டுவோம், வெந்தயத்தை முளை கட்டுவோம். அதே மாதிரி சீரகத்தையும் முளை கட்டணும். எப்படி முளை கட்டணும்? ஒரு நல்ல வெள்ளை துணியில போட்டு நல்லா முடிச்சுட்டு அதுக்கு மேல கொஞ்சம் தண்ணி தெளிச்சு அதை ஒரு பாத்திரத்துல போட்டு மூடி வச்சிருக்கேன். ஒரு நாள் கழிச்சு பாத்தீங்கன்னா அந்த சீரகம் ஃபுல்லா நல்லா முளை விட்டு வளர்ந்துடும். நம்ம இதுக்கு வந்து ஒரு நாள் முளை கட்டின 2 நாள் முளை கட்டணும். 2 நாளோ 3 நாளோ முளை கட்டின பின்னாடி அது என்ன ஒண்ணு பச்சையா ஒரு வளர்ந்த மாதிரி இருக்கும். செடி வளர்ந்த மாதிரி பச்சை கலர்ல சீரகம் முளை ஒட்டி நல்லா பளபளன்னு இருக்கும். அதை எடுத்து நம்ம அம்மிக்கல்ல வச்சு அரைச்சோம்னா ரொம்ப சிறப்பு. அம்மிக்கல்ல அரைக்க முடியாதவங்க மிக்சியில போட்டு நல்லா அரைச்சி அதை சுத்தமா எடுத்து நம்ம உருண்டை மாதிரி பிரிச்சுட்டு அதை என்ன பண்ணணும், தலையில பேக் பண்ணணும். நமக்கு எங்கெல்லாம் முடி இல்லையோ, எங்கெல்லாம் முடி தேவையோ அந்த இடங்கள்ல ஒரு 10 மாதிரி போடணும். குறைஞ்சபட்சம் எங்களுக்கு திக்னஸ் ஆகுது இருக்கும். அந்த மாதிரி நல்ல 10 மாதிரி போட்டுட்டு ஒரு நாள் ஃபுல்லா, அதாவது இதை என்ன பண்ணணும்னா அதிகாலையில போடணும். இந்த 10 ஒரு 4 மணிக்கெல்லாம் எழுந்திரிச்சு 10 போட்டு நம்ம போய் காலையில ஒரு காலை சூரியன் 6:30 மணி சூரியன் உதிக்கும் போது கொஞ்சம் நேரம் வெளியில நின்னோன்னு வச்சுக்கோங்க, ரொம்ப சிறப்பா இருக்கும். சில பேர் வந்து பாத்தீங்கன்னா நைட்ல போட்டுட்டு நல்லா துணி போட்டு கட்டிட்டு தூங்குறது உண்டு. அந்த மாதிரியும் பண்ணலாம். இல்ல காலையில இந்த ஒரு 2 மணி நேரம் 3 மணி நேரம் வச்சு தலையில இருந்தா போதுமானது. இந்த மாதிரி பண்ணிட்டு நீங்க வந்து அதாவது இதை வந்து ஒரே நாள் போட்டாலும் குணமாகாது. நீங்க குறைஞ்சபட்சம் வந்து ஒரு 10 நாள் 15 நாள் போடணும். ஆனா இந்த வளன்னு இருக்க வழுக்க மண்டை இருக்கு பாத்தீங்களா, அதுல நீங்க இதை போடும்போது உங்களுக்கே வித்தியாசம் தெரிய ஆரம்பிச்சிடும். முதல்ல வந்து அந்த வளன்னு இருக்க ஏரியா வந்து என்ன ஆகும்னா சொரசொரப்பாகும். அதுக்கப்புறம் சின்ன சின்னதா பூனை முடி உருவாகும். அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா தொடர்ந்து இதை நீங்க பயன்படுத்த முழுசா நீங்க எங்கெல்லாம் எதிர்பார்க்குறீங்களோ அங்கெல்லாம் வந்து ஒரு அற்புதமா சூப்பரா முடிவுலாம். இதை வந்து செஞ்சு பார்த்துட்டு நிறைய பேர் வந்து நம்மள சொல்லியிருக்காங்க. இந்த மாதிரி ஏற்கனவே 2-3 பேருக்கு சொல்லி அவங்க செஞ்சு அவங்களுக்கு முடி வளர்ந்துருக்கு. அதனால நிச்சயமா நீங்க இதை செய்து பார்த்துட்டு சொல்லுங்க, இது வளருதா, கரெக்டா இருக்கா இல்லையான்னு சொல்லிட்டு. நம்ம சேனலை தொடர்ந்து ஆதரவு கொடுத்து வரீங்க. ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டீங்கன்னு சொன்னாக்கா நல்லா இருக்கும். நன்றி. இந்த பதிவு பிடிச்சிருந்தா இதை வந்து ஷேர் பண்ணுங்க. இது மற்றவங்களுக்கும் பயன்படும். வணக்கம். வேற ஒரு நல்ல தகவலோடு உங்களை சந்திக்கிறேன்.